வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இரண்டாம் பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசரசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே. கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள். பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யதன செய்யோம் தீக்குறளி சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பவர். பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான்மறைகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
வையத்து வாழ்விற்காய் நாமும் நம் பாவைக்கு வையத்து வாழ்விற்காய் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீஷைகள் கேளீரோ கடலுள் செய்யும் கிரீஷைகள் கேளீரோ கடலுள் பைய துயிர பரமனடி பாடி பைய துயிர பரமனடி பாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டு ஏழுதோ மலரிட்டு நாம் முடியும் மையிட்டு ஏழுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோ குரலை சென்றோ செய்யாதன செய்யோ குரலை சென்றோ ஐயமும் ஜெயும் மாலையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் மாலையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம் பாவாய் உயுமாறெண்ணி உகந்தேலோரெம் அழகான இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். நெய் உண்ணாமல் பால் குடிக்காமல் அதிகாலையில் எழுந்து நீராடி மையிட்டு கொள்ளாமல் மலர் சூடி கொள்ளாமல் தீய செயல்களை நினைக்காமல் தீய சொற்களை கூறாமல் இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் போதும் என்றும் சொல்லும் அளவுக்கு தானம் செய்திட வேண்டும். இதுவே இந்த நோம்பின் வழிமுறை. வையத்து வாழ்விற்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரி
குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சூடி கொடுத்த நாச்சியார் என்று பெயர் பெற்ற ஆண்டாள் தன்னை கோபிகையாக ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு பாவை நோன்பை தொடங்கியிருக்கிறாள். முதல் பாசுரத்திலே அந்த நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடினார்கள். இன்றைய இரண்டாவது பாசுரத்திலே இந்த நோன்பிலே இறங்கியிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய காரியம் யாவை, தவிர வேண்டிய காரியம் யாவை என்று தெரிவிக்கிறார். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் எழும். யார் வேண்டுமானாலும் வரலாம், எந்த அதிகாரமும் தேவையில்லை என்று முதல் பாசுரத்திலே சொன்னார்களே, இப்பொழுது ஏதோ இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் அதிகாரம் ஆகிவிடாதா? அப்போ நேற்று சொன்னது உண்மையா, இன்னைக்கு சொல்ல போகிறது உண்மையா என்று நமக்கு கேள்வி எழும். ஆனால் சமாதானம் என்னவென்றால், இதெல்லாம் நாம் அதிகாரம் உண்டாக்கி கொண்டு இங்கே வரவேண்டிய தேவையில்லை. இங்கே வந்தால் இதெல்லாம் தன்னடையே நமக்கு ஏற்படும் என்பதுதான் இங்கே விடயம். உடற்பயிற்சி செய்யும் பொழுது வேர்வை தன்னடையே வருகிறது. வேர்வையை உண்டாக்கி கொண்டு ஒருவன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று போகப் போவதில்லை. அதுபோலே பகவானிடத்திலே நாம் வந்தால் இவையெல்லாம் தன்னடையே வரக்கூடிய ஒரு குணங்கள், சில குணங்கள் என்று காட்டுகிறார்கள் இந்த இரண்டாவது பாசுரத்திலே. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து உகந்தேலோர் எம்பாவாய். முதலிலே நோன்புக்கு வந்தவர்களை அழைக்கிறாள். வையத்து வாழ்வீர்கள் என்று, வையத்திலே வாழ்பவர்களே என்று அழைக்கிறாள். நமக்கு ஒரு சந்தேகம் எழும். ஏதோ ஆண்டாள் தன்னை இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு நோன்பை தொடங்கி இருக்கிறாள். எத்தனை பேர் வந்திருப்பா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு 20-30 பேர் வந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டாள் அழைக்கும் பொழுது வையத்து வாழ்வீர்கள், இந்த வையத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் ஏதோ வந்து விட்டார் போல அழைக்கிறாளே, இதற்கு என்ன அர்த்தம் என்னால், உண்மையாக ஆண்டாளுடைய திருவுள்ளம் என்ன என்னால், இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ பேர் எதன் பின்னாலேயோ நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் வாழ்க்கையா வாழ்ச்சியா என்னால் அதெல்லாம் வாழ்ச்சியே கிடையாது. எது உண்மையான வாழ்ச்சி என்னால், எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் எப்போது அடைகிறோமோ, எம்பெருமானுடைய அடியவர் என்று நாம் எப்போது நம்மை புரிந்து கொள்கிறோமோ, அறிந்து கொள்கிறோமோ, அதுதான் வாழ்ச்சி. தாழ்ச்சி மத்தெங்கும் தவிர்ந்து நீ தாளினை கீழ் வாழ்ச்சி என்னார் நம்மாழ்வார். அப்படி இப்போ எல்லோரும் வந்து எம்பெருமானை அடையணும் என்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் தான் வாழ்பவர்கள், மற்றவர்களெல்லாம் வீழ்பவர்கள் என்று இந்த திருப்பாவையை கேட்கணும், திருப்பாவை அனுபவிக்கணும் என்று எல்லோரும் நாம் இப்பொழுது ஒன்று கூடியிருக்கிறோமே, நாம் தான் உண்மையாக வாழ்பவர்கள். அதுதான் ஆண்டாளுடைய திருவுள்ளம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நம்முடைய பாவை நோன்புக்கு நாமும் என்னால் எம்பெருமானையே எல்லாமுமாக பற்றியிருக்கிற நாமும் செய்ய வேண்டியவை சில இருக்கின்றன, தவிர வேண்டியவை சில இருக்கின்றன. அதையெல்லாம் நீங்கள் கேளுங்கள், இப்பொழுது நான் கூறுகிறேன். அது என்ன என்னால் ஒரு 10 விஷயம் இங்கே காட்டுகிறாள். பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி. எம்பெருமான் இருக்கிறானே, அவன் எங்கே இருக்கிறான்? பரமபதத்திலே இருக்கிறான் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக வியூகம் என்று திருப்பார்க்கடலிலே எம்பெருமான் உரைகிறான். அங்கே ஆதிசேஷன் மீது சயனித்து கிடக்கிறான். எதற்காக அங்கே இருக்கிறான் என்னால், பரமபதம் ரொம்ப தள்ளி இருக்கிறதாம். யாராவது ஒரு அடியவர் ஆபத்துன்னு கூப்பிட்டால் ரொம்ப தூரம் அது கேட்குமோ கேட்காதோ, அங்கேருந்து ஓடி வருவதற்கு வேற அவனுக்கு தாமதமாகும். அதனால் என்ன பண்ணிவிட்டான் என்னால், இந்த லீலா விபூதியிலேயே பரமபதம் இருப்பது நித்திய விபூதியிலே, லீலா விபூதியிலே ஒரு எல்லையிலே அவன் அங்கே படுத்துக்கொண்டு ஆர்த்தநாதம் செவிமடுக்கைக்காகன்னு ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். அவன் படுத்துன்றிருக்கான், உறங்கி கொண்டிருக்கிறான் எல்லாம் இல்லை. அவன் அப்படி காதிலே கையை வைத்து கொண்டு எப்பொழுது கஜேந்திரன் கூப்பிடுவார், எப்பொழுது பிரகலாதன் கூப்பிடுவான் என்று அப்படி காத்து கொண்டிருக்கிறான். யாராவது கூப்பிட்டால் உடனே ஓடிப்போய் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக பார்க்கடலுள்
பையத்துயின்ன மெல்ல அவன் துயின்று கொண்டிருக்கிறான். பரமன் அவனுடைய அடிபாடி, அவனுடைய திருவடிகளை பாடி. இதுதானே திருப்பாவை. திருப்பாவை என்னால் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் என்னால் எம்பெருமானை பாடுவது. பாடி பறைகொண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பரமன் அடிபாடி என்று பாடி 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 என்று இதைத்தானே 30 பாசுரங்களிலேயும் தெரிவிக்கப் போகிறாள். அதை இங்கே ஆரம்பித்து விட்டாள். பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நெய் பால் முதலான அந்த மாதிரியான போக்கிய வஸ்துக்களை நாங்கள் தொடமாட்டோம், உண்ணமாட்டோம். அதுக்கு மேலே நாட்காலே நீராடி. மார்கழி மாதத்துக்கு இதுதானே பெருமை. என்ன பெருமை? அதிகாலையிலே 4 மணிக்கெல்லாம் எழுந்து தீர்த்தமாடி விட்டு நாம் கோயிலுக்கு போக வேண்டும். மற்ற மாதங்களிலே முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் மார்கழி மாதத்திலே அந்த தனுர்மாத பூஜை என்பது மிக விசேஷம் என்று கூறுகிறார்கள். இந்த பாவை நோன்பிலே நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். கண்ணுக்கு மையிட்டு கொள்ள மாட்டோம், கூந்தலுக்கு மலர் சூட்டி கொள்ள மாட்டோம். எல்லாம் கண்ணன் வந்து பண்ணணும். அதுவரை நாங்கள் எதுவும் தொடமாட்டோம். கண்ணன் வந்து எங்களுடைய கண்களுக்கு மைய பூசி விடணும். கண்ணன் வந்து எங்களுக்கு புஷ்பத்தை சூட்டி விடணும். அதுவரை நாங்கள் பூவையும் தொடமாட்டோம், மையையும் தொடமாட்டோம். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். செய்யாதன செய்யோம் என்னால் என்ன அர்த்தம்? எங்கள் பெரியவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம். நமக்கு சாஸ்திரங்கள் பல கட்டளைகளை விதிக்கின்றன. எல்லாவற்றையும் நாம் செய்கிறோமா என்னால் எல்லாவற்றையும் செய்வது கிடையாது. நம்ம பெரியவர்கள் நம்ம மூதாதையர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது சாஸ்திரத்தில் இது சொல்லியிருக்கிறது, நீ ஏன் செய்யவில்லை என்று கேட்டால், தெரியாது சுவாமி, எங்கள் ஆற்றுல வழக்கம் இல்லை, எங்கள் அப்பா பண்ணதில்லை, எங்கள் தாத்தா பண்ணதில்லைன்னு நாம் சொல்கிறோம். அப்போ செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். குறளை என்னால் கோள் சொல்லுதல், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுதல். அதை செய்யவே கூடாது, யாருமே செய்யக்கூடாது. குறிப்பாக வைணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த காரியத்தை செய்யவே கூடாது. அடுத்த ஆற்றுல என்ன கதை, எதிராத்துல என்ன கதைன்னு இதெல்லாம் நாம் நினைத்தே பார்க்கக்கூடாது. நமக்கும் பெருமானுக்குமான உறவு, பெருமானை தவிர மற்ற விஷயங்களிலே நாம் ஈடுபாடு கொள்ளவே கூடாது என்று காட்டுகிறார்கள். ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நிலை. எல்லோருக்கும் வந்து விடுமா என்னால் அது கொஞ்சம் கட்டம்தான். ஆனால் தெரிந்து கொள்ளலாம், இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். தீக்குறளை சென்று ஓதோம். அதில் சென்று ஓதோம் என்னால் என்ன? ரொம்ப ஆர்வத்தோடு சிலர் என்ன பண்ணுகிறார்கள், போய் போய் இவர்கள் கதை தெரியுமா அவர் கதை தெரியுமா என்று பேசுகிறார்களே, அது ஒரு மிகவும் தவறு. ஏதோ நம்ம காதில் அதுவாக விழுந்தால் சரி, ஆனால் போய் 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 நாம் அந்த கதையை பேசுவது என்பது மிகவும் தவறு இல்லையா? அப்போ தீக்குறளை சென்று ஓதோம். ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி. நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். ஐயம் என்னால் உயர்ந்தவர்கள், ஆச்சாரியன் முதலானவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை, அதற்கு ஐயம் என்ன பெயர். பிக்ஷை என்னால் அது தாழ்ந்தவர்களுக்கு இடக்கூடிய பிச்சை. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. முடிந்தவரை நாம் தான தர்மங்களை பண்ண வேண்டும். வேற யாரையாவது தான தர்மங்களை பண்ணுவிக்கும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்து உய்யும் ஆறு எண்ணி உகந்து. உய்யும் ஆறு, நாம் உய்யக்கூடிய அந்த வழியை எண்ணி எண்ணி நாம் உகந்து இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று இந்த நோன்பிலே செய்ய வேண்டியவை யாவை, தவிர வேண்டியவை யாவை என்று தெரிவிக்கிறார்கள். திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்கிற கிரமத்திலே இன்றைய தினம் உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது திருப்பார்க்கடல் என்கிற திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களிலே 107வது காட்டுகிறார்களே. 106 திவ்ய தேசங்கள் நாம் இங்கே இந்த பாரத வருஷம் பரத கண்டத்திலே சேவித்து விடலாம். பரமபதம் நாம் இங்கிருந்து விடுபட்டு மோட்சத்திற்கு போனால் அங்கே சேவித்து விடலாம். இதற்கு நடுவே திருப்பார்க்கடல் என்ன இருக்கிறது, அங்கேதானே எம்பெருமான் இருக்கிறான். பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் என்று சொல்கிறார்களே, இவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கண்ணனுடைய அடிபாடின்னு சொல்லியிருக்க வேண்டும். கண்ணனுடைய அடிபாடின்னு சொல்லாமல் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி என்னால் என்ன அர்த்தம்? அதுதான் அவனுக்கு அங்கிருந்து தானே வந்தான். முதல்ல அவன் பரமபதத்திலே இருக்கிறான், அங்கிருந்து திருப்பார்க்கடலுக்கு வருகிறான், அங்கிருந்து மதுரைக்கு வருகிறான். நாகபரியங்கம் உத்ருத்யகி ஆகதா மதுராம் புரியும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்போ அங்கிருந்து எழுந்துதானே, பார்க்கடலிலிருந்து எழுந்துதானே அவன் மதுரைக்கு வந்தான். அப்போ அது அவனுக்கு மூலஸ்தானம் போலே. ஏன்னா அங்கிருந்து வந்ததனாலே கண்ணனை பாட வேண்டும், கண்ணனுடைய அடி பாட வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி என்று இந்த பாசுரத்திலே திருப்பார்க்கடல் என்கிற அந்த 107வது திவ்ய தேசம் அதை நமக்கு ரொம்ப சூச்சகமாக ஆண்டாள் உணர்த்துகிறாள். இது காஞ்சி சுவாமியினுடைய திவ்ய தேச நிர்வாகம். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் சேர்த்து.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.